Hello friends, welcome to Sri's Kitchen. இன்னைக்கு நம்ம Sri's Kitchenல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி கூட மினி இட்லி, சாம்பார் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது வந்து சின்ன காஞ்ச மிளகான்றதுனால நான் வந்து ஒரு 8ல இருந்து 10 எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறி இருக்கணும். சூடாக பொடி பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். கூடவே ஒரு மீடியம் சைஸு தக்காளி ஒன்று போட்டுக்கிறோம். புளிப்பாக இருந்ததுன்னா சின்னது போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். பொதுவாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்றதுனால நான் பெரிய வெங்காயமே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செய்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயத்துடைய வாசம் தான் இதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்டே இந்த சாம்பாருக்கு. ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை கழுவி அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு 4 விசிலுக்கு நல்ல பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு குக்கர் மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சு. பருப்பு, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கிற புளியை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கிண்ணத்தில் அந்த தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டோன்னா சீக்கிரமாக அது ஆறிடும். அதுக்காக தான், ஏன்னா புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பை நல்லா போட்டு மசிச்சுக்கலாம். பருப்பு வந்து நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா பருப்பை மெத்தனை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பை நல்லா மசிச்சிட்டோம். இப்போ நம்ம புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிடலாம். நான் வந்து அந்த புளியில் ஒரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி கரைச்சி ஊற்றுறேன். இப்போ நம்ம கரைச்சி ஊற்றின புளி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் அந்த தாளிச்சதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அந்த குக்கரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நமக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும். தண்ணி வந்து உங்களுக்கு தகுந்தாப்பெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இப்போ நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை பருப்போடு சேர்த்து மசித்தோன்னா வெங்காயம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. வெங்காயமும் சேர்ந்து மசிஞ்சிரும். அதனால தான் நம்ம தனியாக வெங்காயத்தை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகா, தனியா பொடியையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. நல்லா நம்ம சேர்த்த பொடியை நல்லா கலந்து விட்டுறலாம். எனக்கு இந்த திக்னஸ் வேணுன்றதுனால நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்.
உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் நம்ம போட்ட அந்த மசாலா பவுடர் வந்து அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா ஃப்ளேவர் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் சாம்பாரை. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய டிஃபன் சாம்பார் தயார். இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்துடைய மனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.